ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ரேஸ்லலாம் நம்ம ஆளுங்க வின் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ கிளப்புக்கு வெளியே ஃபேன்ஸ் கூட்டம். அடடே, இன்றைக்கும் வெளியே போக முடியாது போலேன்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறேன், நானே உன்னை ஈஸியாக கூப்பிட்டு போகிறப்பாருன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டான் வெளியே. ஜாலியாக வேணுங்கிற அளவுக்கு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப தேங்க்யூ, நீ ஹெல்ப் பண்ணதால தான் நான் இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேங்கிறா. நான் உன்னோட நல்ல பட்டி இல்லையா, ஸோ உனக்காக நல்லது மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு வயிறு வலி. அடடே, பீரியட்ஸ் டைமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன்னு கடைக்குள்ளே போனவன் தெரியாத மாதிரி நாப்கினை வாங்கிட்டு வந்துட்டு வெளியே பார்த்தா ஹீரோவை காணோம். அந்த ஜாங்க் பையன் ஆளை வச்சு ஹீரோவை கடத்தி 5-6 பேரை வச்சு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கான். என் காலோட வலியெல்லாம் உனக்கு இன்னும் ஏற்படலடா. ஒரு ரேசருக்கு அவங்களோட கால் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு உடஞ்சாதாண்டா தெரியும்னு சொல்லி ஹீரோவோட காலை உடைக்க போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டா. போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, ஒழுங்கா ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்க, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து தலையிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அடிக்க வரும்போது கரெக்டாக ஹீரோ அவன் கையை பிடிச்சிட்டு, இந்த விஷயத்தில் நானுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு பேச சைரன் வேற சவுண்டு கேட்டதும் அடுத்த டைம் பார்த்துக்கிறேன்டான்ட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது கடைக்காரர்கிட்ட அந்த சவுண்டை போட சொல்லியிருக்கா. இப்போ ரூமுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துலலாம் மருந்து போட்டு விட்டுக்கிட்டே, அத்தனை பேர் அடிக்கிறாங்களே, திருப்பி அடிச்சிருக்க வேண்டியதானு கேட்க, ரொம்ப தேங்க்ஸ் டாங்கிறான். அட, டீம்மேட்ஸ்குள்ளே எதுக்கு சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நீ ஹெல்ப் பண்ணாமையா போயிடுவாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேங்கிறான். அதை தான் நானும் பண்ணேன்னு சொல்லிட்டு திரும்ப மருந்து போட வரேன். இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். சரி இதை நீ தொடச்சிக்கோன்னு சொல்லிட்டு நூடுல்ஸை குக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. நான் உன்னோட சேர்ந்து சாப்பிட்லான்னு நினச்சங்கவும் சரின்னு நம்ம ஹீரோயினும் சேர்ந்து 2 பேருமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். இவ பயங்கர ஷாக் ஆயிட்டா. நீ ஒரு பொண்ணுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, என்ன சொல்கிற, எப்போ உனக்கு தெரியும்னு கேட்குறா. 2 பேரும் ஒன்றாவே இருக்கோம், கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமானு கேட்டதும் இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே பாரு, நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி கேட்க அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. கட் பண்ணால் 2 பேரும் கல்யாண கெட்டப்பில் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு பர்சன் கிடைச்சாங்கன்னா அவங்களோட சேர்ந்து சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஷேர் பண்ணி வாழ்கிறதா உண்மையான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங் தான் மைக்க பிடிச்சி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். இங்கே இவங்களுக்கு கல்யாணமே நடக்க போகுது. ஹீரோவும் அப்படியே ஆசையாக அவளோட ஃபேஸை பார்க்க, மீசை இருக்கு, இதெல்லாம் கனவு, நானே கல்யாணம் பண்ணுற மாதிரி எனக்கு எதுக்கு கனவு வருதுன்னு இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு இப்போ இவளை திரும்பி பார்க்க அவள் அசைஞ்சதும் பயங்கரமாக பயப்பட்டான். ஆனால் அவளோ தூக்க கலக்கத்தில் வந்து இவனுக்கு நல்லா போத்தி விட்டு படுக்க, சச்சா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எழுந்து, ட்ரைனிங் இருக்குது, சீக்கிரம் போகணும், லேட் ஆகிட்டே இருக்கு பாரு, எந்திரிங்க எழுந்திரிக்கவே மாட்டான். கிட்ட வந்து எழுப்பினாலும் என்ன நீ என்னை இக்னோர் பண்ணுறியா, இப்போ பாரு உன் பெட்ஷீட்டெல்லாம் இருக்க போகிறேன்னு என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டான். இன்னுமா நடிக்கிறேன், உன்னை எப்படி எழுப்புறேன் பாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஊத அவனுக்கு கூசுது. திரும்ப பண்ண டப்புன்னு அப்படியே அவளை சொல்லட்டி போட்டு, நான் எதுவும் பண்ணல, நீ தான் இதை ஆரம்பிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிட்ட வந்து ஊதி விளாண்டுட்டு இருக்க. வெளியே ஃபேங்கு பா 2 பேரும் ஒன்றா சாப்பிட போகலான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே இவ வாய் அடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கோம், எழுந்ததும் வரோன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நீயும் அவனும் அவ்வளோ க்ளோஸான்னு கேட்க, நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம், க்ளோஸாக இருந்தா என்ன, க்ளோஸாக இல்லைன்னா என்ன, சாப்பிட்றதுல என்ன இருக்குங்கிறா. இல்லை, நீ என் கூட மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், நான் சொல்கிறது உனக்கு புரியுதல்லன்னு கேட்க, இப்படி பிடிச்சா எப்படி பேச, புரிஞ்சுது, எனக்கு கொஞ்சம் விடுறியாங்கிறா. ஆனால் அவனும் இப்படிக்கா பிடிச்சிக்க இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு எழுந்துட்டு ஒருவேளை நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டானோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் ஓடி போயிட்டா. இவனும் இங்கே நேனை பார்த்தா எனக்கு ஏன் பொண்ணு ஃபீல் வருதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். உள்ளே போனவளோ நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டானோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆக மொத்தம் இன்னும் கண்டுபிடிக்கல. தென் இப்போ அப்படியே கட் பண்ண, இவங்க கண்ட்ரிலேயே ஒவ்வொரு சிட்டியில் சாம்பியன்ஷிப் நடக்க போது, நம்ம டீம் வின் பண்ண சேர்ந்து ஃபைட் பண்ணுவோன்னு ஒரு சியர்ஸை போட்டு ஒவ்வொரு சிட்டியாக போய் கலந்துக்க. வின் பண்ணுறது இவங்க 2 பேரும் தான். போகிற இடம்லாம் போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ரேசிங் சீரீஸ்லாம் முடிய நைட்டு ரூமில் உட்காந்துட்டு கூடவே இருக்கவங்களோட ஜென்ரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்ததும் டப்புன்னு அதை எடுத்து ஒழிச்சு வைக்க ட்ரை பண்ணுறானா. என்ன நர்வஸ் ஆகுற, என்கிட்ட ஏதோ மறைக்கிற போலியன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேங்கிறான். ஒன்றும் இல்லையா, சரி என்கிட்ட காட்டுங்க, காட்ட மாட்டான். என்ன இப்படி பண்ணுற, காட்டுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவன்கிட்ட இருந்து போடுங்க ட்ரை பண்ண, ஆக்சிடென்டெல்லாம் கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டப்புன்னு எந்திரிச்சவ இப்போ எதுக்கு என்ன கிஸ் பண்ணேன்னு கேட்க, அவனுக்கு பதிலே இல்லை. அகைன் கிஸ் பண்ணி என்கிட்ட யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் படுத்துக்கிட்டா. 2 பேரும் ரொம்ப நர்வஸில் இருக்காங்க.
நடுங்கிறது வெளியவே தெரியுது. விளையாட்டுத்தனமாக மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் என்னோட ஹார்ட் பீட்டியே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டும் புரியலை. இங்கே இவ்வளோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் படுத்துட்ருக்கா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவை காட்டேன். நானும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதால தான் நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ. ஆனால் அவன் ஒரு பையன்ல. இல்லை, இதை இப்படியே வளர விடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதா நல்லதுன்னு முடிவு பண்ண. இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே எழுந்து பார்க்குறா. ஹீரோவை காணோம். எட்டி பார்க்க அவன் ஓடிட்டுருக்கான். சரி அப்படியே ஜாயின் பண்ணி போன்னு கீழே வந்தா. என்ன ஜாகிங்கா அப்போன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். அடுத்து ஜிம்மில் இவளை பார்த்ததும் நான் முடிச்சுட்டு நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இவன் என்ன அவாய்ட் பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியல. நைட்டு ஹீரோவை தவிர 4 பேருமா அப்படியே சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு வர. ஆப்போசிட்டில் ஹீரோ வர. ஏன் இவ்வளோ லேட்டாகியும் ரூமுக்கு வரல, என்ன பண்ண அப்படின்னு கேட்க. ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போகவும், நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம், நீயும் வாவேன்னு சொல்லி கூப்பிட. இல்லை எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு போகிறான். இதை பார்த்த ஃபேங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் விடு வா நாம போய் சாப்பிட்லான்னு நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டு 4 பேருமா கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே இப்போது சூக்கிட்ட இவன் எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறான், என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு காரணத்தையே சொல்லாமல் இவ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க. இப்போ நீ மட்டும் என்கிட்ட சொல்லனா நான் எழுந்து போயிடுவேன், முணங்கிட்டே இருந்தால் எனக்கு என்ன புரியும்னு கேட்கவும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்காங்க. அண்ட் அந்த பையன் அவளுக்கு ஸ்பெஷல் தான். ஆனால் அதே மாதிரி தான் அந்த பையனும் அந்த பொண்ணை நினைப்பான்னு நினைக்கிறியான்னு கேட்டவன். சரி விடு உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுதுன்னு சொல்ல. உன்னையும் கூவையும் வச்சு தானே பேசிகிட்டு இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. சரி சொல்லு எப்படி 2 பேருக்கும் போயிட்டுருக்குன்னு கேட்க. ஆக்சிடெண்ட்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டோங்கவும். ஆக்சிடெண்ட்டாக கிஸ்ஸா எங்கே சொல்லுன்னு கேட்குறா. இது மாதிரி ஒரு பொருளை பிடுங்க போக இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல. அப்போ நீ அவனை லவ் பண்ணுற, ஏன்டி என்கிட்ட மறைச்சேன்னு கேட்க. நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேங்க. உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லுங்கிறா. ஆமாம், என்ன நானே தான் ஏமாத்திட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஷென்யி கிடையாது இல்லையா. இங்கே பாரு ஷென்யி, உன் பிரதருக்காக நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. இதில் ஜெயிச்சு போனன்னா பொண்ணுங்களாலையும் இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வரும். இதே ஜஸ்ட் லைக் நீ அப்படியே தோற்று போய் போனன்னா எந்த கிளப்லேயும் உன்னை சேர்த்துக்க கூட மாட்டாங்கன்னு சொல்ல. எனக்கு சொல்ல வர்றது புரியுது சூங்கிறா. நீ குயிச்சனை டேட் பண்ணுறது தப்பே கிடையாது, பட் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உன்னோட கோல் என்னங்கிறத நீ எப்போவும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறா. இங்கே கரெக்டாக ஹீரோ இப்போ தான் ரூமுக்கு வந்திருக்கானா. பால்கனியில் நின்று பார்க்க சூவும் ஹீரோயினும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் டென்ஷன் ஆகிட்டான். ஹீரோயினா ஒரு பையனா தானே இவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ பொண்ணோட க்ளோஸ் ஆகிறானா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள்லேருந்து அப்படியே ட்ரைனிங்க்கெல்லாம் போக நம்ம ஹீரோ வரவே இல்லை. என்னாச்சு குயிச்சனை காணும்னு கேட்க. ஏன் இப்போ அவனை கேட்டு என்ன பண்ண போகிற, அவன் இன்னைக்கு லீவ் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டே இருக்க. பனிஷ்மெண்ட்டை கொடுத்து விட்டாரு. ரொம்ப அவாய்ட் பண்ணுறான், சுத்தமாக பார்த்துக்கிறதே இல்லையா. ஸோ அவனோட பெட்டை பார்த்து அப்படியே சோகமாக படுத்துட்டு இருக்கேன். கரெக்டாக ஃபேங்கு சாப்பிட்றதுக்காக டம்ப்ளிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ரொம்ப தேங்க்யூடான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். கேள்விப்பட்டேன் சார் உனக்கு பனிஷ் பண்ணிட்டாங்க போலேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கன்னத்தில் மாவு இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரு மாவெல்லாம் கன்னத்தில் இருக்குன்னு தொடக்க கரெக்டாக ஹீரோ வந்து இதை பார்த்துட்டான். இப்போ தான் புரியுது உனக்கு சூவையும் பிடிச்சிருக்கு ஃபேங்கையும் பிடிச்சிருக்கான். அப்போது உன்னை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வான்னு டப்புன்னு இழுத்துட்டு போக. என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் பிடிக்கிறானா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு திரும்ப இழுத்துட்டு போக அவன் பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். டேய் விட்றா அப்படி சொல்லிட்டு திரும்ப இழுத்துட்டு போக என்னை விடுங்களேண்டான்னு சொல்லிட்டு 2 பேர் கையும் உதறி விட்டுட்டு, இப்போ நீங்கள் ஒழுங்காக பேச போகிறீங்களா இல்லையான்னு திட்ட. நான் உன் கூட கொஞ்சம் முக்கியமாக பேசணுங்கிறான். நானும் இவளோட பேசணும்னு ஃபேங்க் சொல்ல. சரி எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு குயிச்சன் நம்ம ஹீரோயின் கேட்குறா. நிஜமா இங்கேயே சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வந்துட்டா. அடப்பாவி கஷ்டப்பட்டு செஞ்ச ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேங்கு ஃபீல் பண்ணுறான் பாவம். இப்போ இங்கே வெளியே வந்ததும் சரி சொல்லு யாரும் இல்லை என்ன சொல்லணும்னு கேட்குறா. அவன் திரும்பி இப்படி ஒரு பயங்கரமான லுக்கை போட, உனக்கு நல்லா பேச தெரியாதா, இப்போ எதுக்கு பயமுறுத்துற மாதிரி பண்ணிகிட்ருக்க, நம்ம டீம்மேட்ஸில் எதுவாக இருந்தாலும் நீ ஷேர் பண்ணணும்னா நீ பாட்டுக்கு பேச டப்புன்னு வந்து அவளை கிஸ் பண்ணிட்டான். இவ பயங்கரமாக ஷாக்காக, நான் உன்னை லவ் பண்ணுறேன், சூவோ ஃபேங்கோ யாரோடையும் நீ க்ளோஸ் ஆகவே கூடாது, அவங்களோட அப்படி க்ளோஸ் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கொஞ்ச நாளாகவே நீ என்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணிலிருந்து தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கு. இவ இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.